நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பரம்பொருளுடைய பெருங்கருணையை வேண்டி குருவர்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய இந்த நல் நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, பிரதம விருந்தினராக வருவதற்கின்ற வைத்தியரையா அவர்களே, அதேபோல சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கின்ற பெருந்தகைகளே, அன்பர்களே, தமிழ் ஆர்வலர்களே, எங்களுடைய இன்றைய முக்கியமான இந்த நூல் வெளியீட்டினுடைய ஆசிரியர் அவர்களே, நிகழ்வினை தொகுத்து கொண்டிருக்கின்ற எனக்குரிய புரட்சி அவர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் அடியேனுடைய இந்த நேர வணக்கம். வரவேற்புரையிலே மிக அந்த அழகாக அனைவரையும் முடித்தமையால் நான் இந்த அளவிலே உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பாவலர் திருமதி தியாழினி சிவநாதன் அவர்களுடைய 3 நூல்கள் வெளியீட்டு விழாவிலே நாங்கள் கலந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆரம்பமாக நல்ல இறை வணக்கத்தோடு நல்ல வரவேற்பு நடனம் என எங்களுக்கு மிக இனிமையை தந்து இந்த நிகழ்வு ஆரம்பித்திருக்கிறது. நிகழ்வு இனிதே நிறைவேற முதலிலே இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஒரு சமூகம் நிலைபெறடைய சமூகமாக இயங்குவதற்கும் அந்த சமூகத்தினுடைய மதிப்புகளையும் பாரம்பரியங்களையும் கட்டி எழுப்புவதற்கும் முன்னைய எங்களுடைய முன்னோர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் பரிசோதிப்பதற்கும் எங்களோடு ஒப்பிட்டு பரிசோதிப்பதற்கும் அந்த இலக்கிய மூலாதாரங்களாக இந்த நூல்கள் வரலாற்று சான்றுகளாக அமைகின்றன என்றால் மிகையாகாது. ஒரு நாட்டினதும் ஒரு மொழியினதும் ஒரு இனத்தினதும் அடையாளமாக இந்த நூல்கள் விளங்குகின்றன. இதனை கடந்த காலத்திலே இருந்து, அதாவது ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு, கலை, கலாச்சார விழுமியங்கள் மற்றும் அறிவியல் ரீதியிலே அறிவியல் போன்றவற்றை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்துகின்ற இல்லை கொண்டு செல்கின்ற ஒரு ஊடகமாக நூல்கள் விளங்குகின்றன என்று நாம் இங்கே குறிப்பிடலாம். அதே போல இந்த நூல்களை ஆக்குபவர்களை என்னுடைய கருத்தின்படி அவர்கள் ஒரு சுயநலம் இல்லாத பொதுநலம் மிக்கவர்கள் என்று கூற வேண்டும். ஏன் அப்படி கூறுகின்றேன் என்றால், நாங்கள் பெற்றவற்றை எங்களோடு வைத்திருக்காமல் மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் பொதுநலம் தானே. ஆகையால் அவர்கள் பொதுநலம் உடையவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு பெருமைக்குரிய விடயம். அவர்களுடைய அந்த பொதுநலம் சார்ந்து இருக்கின்றபடியால் தான் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் பழைய விடயங்களை, கடந்து போன விடயங்களை அறிந்து கொள்கின்றார்கள் என்பது உண்மை. அதேபோல் இரண்டாவது, ஒரு தான் சார்ந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு எதிர்கால சந்தத்திற்கு எச்சங்களாக விளையக்கூடியவை இந்த நூல்கள் தான். அவருடைய வாழ்க்கை, அவர் என்ன செய்தார் என்று பார்க்கின்ற போது அவர் எங்களுடைய சமுதாயத்திற்கு விட்டு செல்கின்ற எச்சங்கள் தான் அவருடைய முயற்சியை சொல்ல போகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த 3 நூல்களும் எங்களுடைய பாவலர் அவர்களுடைய பெருமையை எடுத்துரைக்கப் போகிறது. அதேபோல் அந்த 3 நூல்களும் எங்களுடைய சமுதாயத்திற்கு கட்டாயம் நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அம்மையார் அவர்களை சிவானேட மனைவி, எங்களுடைய சாதனுடைய அம்மா, அதோடு ஆசிரியர் என்ற வகையை தான் முன்னர் அறிந்திருந்தேன். முகநூல் ஊடாக
அவரோட தொடர்பு ஏற்பட்ட பின் அவருடைய முகநூலிலே அவருடைய திறமைகளை பார்க்கக்கூடியதாக கிடந்தது. நிறைய கவிதை போட்டிகளிலே பங்கு பெற்று நிறைய விடயங்களை அதன் ஊடாக அவர் கொண்டு சென்றார். சமூக வலைத்தளங்கள் பல்வேறு விதமாக பிள்ளைகளிடத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய முகநூலாக நான் அறிந்து கொண்டது நிறைய விடயங்கள், கவிதைகள், ஒவ்வொரு விடயங்களுக்கும் கவிதை ஊடாக அவர் சில மக்களுக்கு விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருப்பார். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் என்னுடைய புரட்சி அவர்களோ எங்களுடைய தொடர்பு ஏற்பட்டதும் இதே போல ஒரு 3 நூல்கள் வெளியீட்டு விழாவிலே தான் கள்ளச்சி என்று நினைக்கின்றேன். அதே போல அவ்வாறு இந்த நூல்கள் மூலம் சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும். ஒரு புத்தகத்தை புரட்டுகின்ற போது அது எங்களை புரட்டி போடுகிறது. சமுதாயத்திலே நல்ல கருத்துக்களை நாங்கள் விதைப்பதற்கு இந்த நூல்கள் மிக முக்கியமாக அமைகின்றன. அந்த வகையிலே இன்றைய நூல் அவருடைய முதலிலே 2 நூல்கள் வெளியீடு செய்திருக்கிறார்கள். இன்றைய 3 நூல்களோடு 5 நூல்களாக அவருடைய அந்த நூல்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இன்னும் எதிர்காலத்திலே அவர் எங்கள் சமுதாயத்திற்கு பல்வேறுபட்ட கருத்துக்களை தாங்கிய கவிதை நூல்கள், சமுதாய சார்ந்த பல்வேறு நூல்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டி இறைவனை பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.